அஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம். குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா 9/6/2025 ஏறக்குறைய 4/12க்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா 9/7/2025 ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 30 நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார். குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாராங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. மிதுனத்துல ஜென்ம குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அங்கேதான் பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு. அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பாத்துடலாம். ரிஷப ராசி அன்பர்கள், பொதுவா ரிஷபத்துக்கு குரு பாத்தீங்கன்னா 8 மற்றும் 11க்கு அதிபதி. அதாவது துஷ்டானத்துக்கும் அதிபனா வந்தா, அஷ்டமஸ்தான அதிபனா வந்தா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தினோட அதிபனும் அவன் தான். அப்படிப்பட்ட குரு இப்ப 2ஆம் பாவத்துல ரிஷபத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரிஷபம் எல்லா பயிற்சியுமே சூப்பர் டூப்பரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு தான். அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வாக்கு நிறைய பாத்தீங்கன்னா சமுதாயத்துல சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது உங்களுக்கு நிறைஞ்சு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. வாக்கு பலிதமாவும் இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா. நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றதுக்கும் 10 பேருக்கு முன்னாடி இவங்க பேசுறாங்க அப்படின்னா 10 பேர் கேட்பாங்க அதை. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம். அதுக்கும் மேல நம்ம குடும்பத்துல வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை எல்லாமே வரும். அதுக்கும் மேல குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள், பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்தது, மனைவி ரீதியா இருந்து வந்தது, மாமா மச்ச ரீதியா இருந்து வந்தது, எல்லா பிரச்சனைகளையும் மாறி ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது ஏற்படும். ஏன்னா குரு பகவான் மிதுனம் உங்களுக்கு குடும்பஸ்தானம், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்ப குருவே இங்க குடும்ப குருவா இருக்காரு. அப்ப குடும்பத்தை எப்படியாவது பின்னி பணிச்சு வைக்க பிளான் பண்ணுவாரு, செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப குருவா இருந்து அவரோட பார்வை 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல பாக்குறதுனால ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்ல இருந்து மீண்டு வருவீங்க. நோய் அப்படின்னா அந்த நோயில இருந்து மீண்டு வருவீங்க. எதிரிகள் ரிஷபத்துக்கு பெருசா எதிரிகள் கிடையாது. இருந்தாலும் இவங்க அழகா இருக்காங்க, புத்திசாலியா இருக்காங்க, அட்ராக்டிவா இருக்காங்க, ரொம்ப பாருங்க வசீகரமா இருக்காங்க அப்படின்னு யாராவது மறைமுக எதிரிகள் வந்தாதான் உண்டு. அந்த மறைமுக எதிரிகளும் காணாம போவாங்க குருனோட பார்வை 6ல விழுறதுனால. குருனோட பார்வை 8ல விழுந்தனால சமுதாயத்துல ரிஷபத்துக்கு இருந்து வந்த ஜென்ம குரும்போது ஒரு சில அசிங்கம் அவமானம் இருந்துச்சுதான். அந்த அசிங்கம் அவமானம் தலைகுனிவு எல்லாமே மாறும். அதுக்கும் மேல குடும்ப குருவா இருந்து ஒரு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் பெரும்பாலும் தொழில மேன்மை முன்னேற்றம், வருமானம் அதிகரிப்பு, தொழில் பாத்தீங்கன்னா நல்ல விருத்தி ஆவறது, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட குரு அஸ்தங்கமாகி இருக்காரு. அப்ப என்ன ஆகும்? ரிஷபத்துக்கு இது எதுவுமே நடக்காது அப்படி கிடையாதுங்க, எல்லாமே நடக்கும். இந்த ஒரு மாசம் ஸ்லோவா நடக்கும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாவே பாருங்க ரிஷபம் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணலன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ், இந்த ஜுவல்லரிஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செப்பல் அழகழகா கலர் கலரா இருக்குது. அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க வயதானவர்களுக்கு ஆடை தானம் அப்படின்னு செய்றீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குங்க. இப்ப ஆடை தானம் அப்படின்றது ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு உங்களால முடிஞ்சது ஒருத்தவங்களுக்கு ஒரு 400 ரூபாய் புடவை, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வேட்டி துண்டு வாங்கி கொடுங்க, நிறைய நல்லது நடக்கும். கவலையப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.